அவரு வந்தப்ப என்ன நடந்துச்சு, எதனால இந்த தள்ளுமுள்ள? 4 மணி வரைக்கும் கூட்டம் கம்மியா தானே இருந்தது. அவரு வேலூரை தாண்டினோடனே இங்க கூட்டம் நெரிசல் அதிகமாயிடுச்சு. வர 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 இந்த பாலத்துல இருந்து இங்க வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. கூட்டம் அதிகம். இந்த பாலம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள முனிப்பன் கோயில் அதுக்குள்ள இங்கிருந்து இங்க வர்றதுக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சுங்கண்ணா. ஆனா அதுக்கப்புறம் அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நடிகர், உச்சகட்ட நடிகர். ரசிகர்களுக்காகவே பாதி பேர் வரும், அரசியல் பாதி பேர் வருவாங்க. அதுக்காக 2 கூட்டம் ஒண்ணுது. இப்போ நீங்க மதுரையில நேரிலேயே பார்த்திருப்பீங்க எவ்வளவு பேர் வந்தாங்க மதுரை மாநாட்டுக்கு. திருச்சிக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இங்கேயும் வருவாங்க. அதுக்கான ஒதுக்கப்பட்ட இடம் கொஞ்சம் விலாசமா. வேற ஏதாவது பெரிய இடம் இருக்காது இல்ல, அவுட்டர்ல கூட அவரு எங்க நின்னாலும் கூட்டம் போகதான் தயார். இன்னும் 10 கிலோமீட்டர் நீங்க தள்ளி கொடுத்திருந்தாலுமே அந்த இடத்துக்கு போக ரசிகர்கள் போயிடுவாங்க, கட்சிக்காரங்க போயிடுவாங்க. நீங்க இன்னும் 10 கிலோமீட்டர் தள்ளி கூட போகலாம். டிராவல் பண்ணி வந்தாரு. ஆமா, நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பாத்தீங்க? ரொம்ப ஓவர நெரிசல் தாங்க, கும்பல் தான் அதிகம். அவர் அங்க இருந்து வேன்ல இருந்து அங்க இருந்து ஏறி மேல கை காட்டிட்டு வந்திருந்தா கூட ரசிகர் அங்கங்க நின்று பார்த்துட்டு கூட அப்படியே வந்திருப்பாங்க. இங்க மேல ஏறமோ எல்லாம் ஒரே பக்கம் கூட்டம் நெரிசல் அதிகமாயிடுச்சு. அதனால சம்பவம் நடந்தது. ஆனா உரிய பாதுகாப்பு கொடுத்துருந்தா இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஒருத்தர் போய் ஓட்டு மேல ஏறாங்கன்னா, தம்பி இறங்கி கீழேன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கிறவங்க சொன்னா இறங்கிக்குவாங்க. போலீஸுக்கு பயப்படாதீங்க. யாரும் இல்லை, 2-3 பேர் ஏறினாங்க. அப்ப போய் போலீஸ் தடுத்துருக்கலாம். தம்பி ஏறாதீங்க, கீழே வந்துடுறீங்க தடுத்துருந்தா போலீஸ் சொன்னா கேட்கறதுக்கு தயார். நேத்து நாங்க 10 மணிக்கு இங்க வந்துட்டாங்க. 10 மணில இருந்து வந்த கூட்டம் இங்கிட்டு எப்படியே நின்ன கூட்டம் சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு ஸ்டெப் நிவரல, அப்படியே நின்னாங்க. 10 மணிக்கு நாங்க இங்க வந்துட்ட ஸ்பாட்டுக்கு ஒரு கூட நிவரல. ஆனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த ஸ்பீக்கர்ல பாட்டை போட்டு அப்படி எல்லாம் ஜாலியா ஆடிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்த கூட்டத்துல இப்படி சம்பவம் நடந்துச்சு. முதல்ல என்ன ஸ்டார்ட் ஆச்சு? சம்பவம் கூட்டம் நெரிசல் தானா. வந்தோடனே அவர் ஸ்பீக்கர் லைனு கட் ஆயிடுச்சுங்கண்ணா, லைட்டு கட் ஆயிடுச்சு. லைட்டு கட் ஆகும்போது சரி, தலைவர் இங்கதான் நின்று இருந்தாரு இதே அண்ணா. இங்க நிக்க அங்க இருந்து கூட்டம் பூரா ஒரு பக்கமா வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுல நடந்த சம்பவம் தான். இடையில ஆம்புலன்ஸ் வேற வந்துருச்சுங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடணுமே, நம்ம பேரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி ரசிகர்லாம் வழி விடும்போ ஒருத்தர் தள்ளிக்கிட்டு கீழே விழுந்து மேல விழுந்து இப்படி சம்பவம் நடந்துச்சு. நீங்க எல்லாம் நம்மளால கூட்டத்துக்குள்ள உள்ள வர முடியலைங்க, நம்மளால வர முடியலைங்க. அப்ப இருந்தும் அங்கிட்டு போற ஆம்புலன்ஸை கூப்பிட்டு கை காட்டி நிப்பாட்டி 2 பேர்த்த ரசிகர் அந்த விஜய் கட்சிக்காரங்க தூக்கி ஆம்புலன்ஸ்ல போட்டாங்க. அதெல்லாம் பார்த்தேங்க.